எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு தியான ஸ்லோகம் 6வது ஸ்லோகம் கேட்டுக்குவோம். சசங்க சக்கரம், சகிரீட குண்டலம், சபீத வஸ்திரம், சரசீருஹேக்ஷணம், சகாரவக்ஷஸ்தல சோபி கௌஸ்துபம். அதாவது இது வந்து சகாரவக்ஷஸ்தல சோபி கௌஸ்துபம் அப்படி எடுத்துக்கணும். நமாமி விஷ்ணு சிரசா சதுர்புஜம். சொல்றேன் கேட்டுக்கோ மறுபடியும். சசங்க சக்கரம், சகிரீட குண்டலம், சபீத வஸ்திரம், சரசீருஹேக்ஷணம், சகாரவக்ஷஸ்தல சோபி கௌஸ்துபம், நமாமி விஷ்ணு சிரசா சதுர்புஜம் அப்படி சொல்லணும். சொல்லும்போது அந்த 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 ஸ்லாங்கோட சொல்லணும். அதான் சசங்க சக்கரம், சகிரீட குண்டலம், சபீத வஸ்திரம், சரசீருஹேக்ஷணம், சகாரவக்ஷஸ்தல சோபி கௌஸ்துபம், நமாமி விஷ்ணு சிரசா சதுர்புஜம் இப்படி சொல்லணும். இதில் வந்து இதில் பாருங்க, இதில் நிறைய இந்த சான்னு ஒவ்வொரு வேர்டுக்கும் முன்னாடி சேர்றது பாருங்க. அது வந்து சிறந்தன்னு அர்த்தம், உடன் அர்த்தம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். சேன்றது வந்து ஒரு அந்த இடத்துல வந்து ஒரு ஒட்டு சொல் தான், ஆனால் அதுக்கு அர்த்தம் உண்டு. சேன்றதுக்கு வந்து சிறந்தன்னு ஒரு அர்த்தம் இருக்கு, அதை எடுத்துக்கணும் அந்த இடத்துல. இதில் சசங்கம் அப்படி எடுத்துக்கோ. முதல்ல சசங்க சக்கரத்தில் வந்து சசங்கம் சிறந்த சங்கு. சங்கம்னா சங்கு, சிறந்த சங்கு, சசங்கம். சசங்க சக்கரம், சச்சக்கரம்னு சொல்லணும் அதில். ஆனால் இந்த சங்க சக்கரம் ஒன்றா சேர்ந்துட்டதுனால அந்த ஒரு சாவோட போயிட்டு சசங்க சக்கரம், சசங்க சங்கம், சச்சக்கரம் சிறந்த சக்கரம், சக்கராதித்தை உடையவர். சகிரீடம்னா கிரீடம், தலையில் வச்சுக்கிற கிரீடம், முடி, பொன்முடின்றோம் இல்லையா, அது சகிரீடம், சிறந்த கிரீடம். சகுண்டலம்னு வரணும். ஆக்சுவலா ஒன்னொன்னுக்கும் சா வரணும். ரெண்டு வார்த்தையும் ஒன்னா சேர்த்து வர்றதுனால அந்த வார்த்தை ஆரம்பிக்கும் போது மட்டும் சான் போட்டிருக்கு. சகிரீடம் சிறந்த குண்டலம், சகுண்டலம் சிறந்த முடி, சகிரீடம்ன்றது சிறந்த தலைமுடி, சகுண்டலம் குண்டலம்ன்றது மணி, அந்த போட்டிருக்கிற குண்டலம், காதில் குண்டலம் ஒன்று காதில் போட்டிருக்க அந்த மணி, அதான் சகுண்டலம் சிறந்த குண்டலம். சபீத வஸ்திரம், வஸ்திரம்ன்றது வந்து ஆடை, தெரியும் உங்களுக்கு. பீதம்னா மஞ்சள், நம்ம முதல்ல சொல்லியிருக்கேன். சபீத வஸ்திரம் முதல்ல சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. பீதம்னா மஞ்சள் கலர்னு. சபீத வஸ்திரம் இந்த இடத்துல சிறந்த மஞ்சள் ஆடை. அது அவரோட உருவத்தை சொல்றா. மஞ்சள் ஆடையோட இருக்காராம். சிறந்த மஞ்சள் ஆடை, சபீத வஸ்திரம். சரசீருஹேக்ஷணம் வந்து ரசீரு ஹே அக்ஷம் அணம் அப்படி எடுத்துக்கணும். சரசீருஹேக்ஷணத்தை வந்து ரசீரு ஹே அக்ஷம் அணம்னு எடுத்துக்கணும். சன்றதுக்கு வந்து சிறந்த. ரசீருன்னா ரசிக்கிறோன்றது பாருங்க, அதுதான். ரசீருன்றது வந்து ரசிக்கக்கூடிய அதுதான், விரும்பக்கூடியன்றோம் இல்லையா, அதான் ரசீருன்றது வந்து ரசிக்கக்கூடிய, விரும்பக்கூடிய. ஹேன்னா வந்து ஒளிரும். ஹேன்னா தங்கம்னு ஒரு அர்த்தம் இருக்கு, ஒளிரும்னு ஒரு அர்த்தம் உண்டு. ஒளிக்கு பேரும் ஹேன்னு உண்டு. அதனால ஒளியுடைய அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். இந்த இடத்துல சிறந்த விரும்பக்கூடிய, ஒளியுடைய. அக்ஷம்னா கண்கள், முதல்ல நான் சொல்லிருக்கேன். அக்ஷம் கண்கள். அனம்னா அழகான, சிறந்த விரும்பக்கூடிய, ஒளிரும் அழகான கண்கள் அப்படி சொல்லணும் நீங்க. அதான் சரசீருஹே அன அக்ஷம் அப்படி வந்திருந்ததுன்னா கரெக்டா இருக்கும். சரசீருஹே அன அக்ஷம் அப்படின்னு வந்திருந்ததுன்னா நம்மளுக்கு வார்த்தைக்கு அர்த்தத்துக்கு அப்படியே சொல்லும்போது கரெக்டா வரும். இது சரசீருஹே க்ஷணம்னு அணம் பின்னாடி வந்துட்டு அக்ஷம் வந்து பாடல்கள்ல அப்படித்தான் மாறும். சரசீருஹேக்ஷணம், சரசீருஹே அன அக்ஷம் அப்படி சொல்லலாம். சரசீருஹேக்ஷணம். சகாரவக்ஷஸ்தல சோபி, இதுல வந்து சகாரவக்ஷ ஸ்தல அதோட விட்டுருவோம். சகாரவக்ஷஸ்தல, சகார சேன்றது சிறந்த, ஹாரம்ன்றது வந்து மாலை. அது இப்போ நிறைய நம்மளுக்கே தெரியும், நிறைய ஹாரம்னு வாங்க மாலை. சான்ஸ்கிரிட்ல ஹாரம்னா மாலை. வக்ஷம்னா அடைஞ்சிருக்கிறது, அடைஞ்சிருக்கிறது. வக்ஷம்ன்றது அடைஞ்சிருக்கிறது. சகார வக்ஷம்ன்றது வந்து நம்ம அடைஞ்சிருக்கிறது. ஸ்தலன்றது வந்து
தன்னிடத்தேன்றது தன்னிடத்தேன்றது அர்த்தம். ஸ்தலன்றது வந்து அந்த இடம் பேரு. இந்த இடத்துல வந்து ஸ்தலன்றதுக்கு வந்து தன்னிடத்தே அப்படி. சிறந்த மாலையை தன்னிடத்தே அணிந்தவன் அர்த்தம். சிறந்த மாலையை தன்னிடத்தே சகார வக்ஷஸ்தல, சிறந்த மாலையை தன்னிடத்தே உடையவன் எடுத்துக்கலாம், தான் அணிந்திருப்போன்னு எடுத்துக்கலாம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். சகார வக்ஷஸ்தல, ஸ்தல சகார வக்ஷ அப்படி எடுத்துக்கலாம். ஸ்தல வக்ஷ சகார அப்படின்னு சொல்லலாம். ஸ்தல வக்ஷ சகார, தன்னிடத்தே சிறந்த மாலை அணிந்தவன். ஸ்தல சகார வக்ஷ அப்படின்னு சொன்னீங்கன்னா தன்னிடத்தே சிறந்த மாலையை உடையவன். ஸ்தல சகார வக்ஷ அப்படின்னீங்கன்னா அது கரெக்டாக போடும். அந்த மாதிரி நம்ம அந்த மாற்றி முன்னாடி பின்னாடி இந்த எழுத்துக்களுக்கு இருக்கிற அர்த்தத்தை மாற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் படிக்கிற மாதிரியே மீனிங் வந்துடும். அதுக்காக தான் நான் அதை மாற்றி சொல்கிறது. அந்த மாதிரி மாற்றி போடக்கூடாது. பாட்டு அது எப்படி இருக்கோ அதுதான். ஆனால் அர்த்தம் புரியணும்னு போது சில நேரத்தில் இது மாதிரி மாற்றி சொல்லும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதுக்காக சொல்கிறது இது. அதனால் பார்த்துங்க. சகார வக்ஷஸ்தல சோபி கௌஸ்துபம். சோபின்றது வந்து ஒளி. ஒளி சோபம்ன்றதே அதான் ஒளி. சோபிக்கிறதுன்னு சொல்லும்போது நல்லா சோபிக்கிறது இது உனக்கு அப்படின்னு போட்டாலே உனக்கு நல்லா இருக்கு அழகா இருக்குன்றது சொல்றேன் இல்லையா. சோபிக்கிறது அதுதான் ஒளி. ஒளி கொடுக்கறது. கௌஸ்துபம் நல்ல ஒரு இதை கொடுக்குற மணி. கௌஸ்துப மணின்றது வந்து பெருமாள் மகாவிஷ்ணு மார்பில் இருக்கிற மணி. இந்த கௌஸ்துபம் அவருக்கு எப்படி கிடைச்சதுன்றது பெரிய கதை. அதை வந்து பின்னாடி நம்ம இதை எல்லாம் முடிஞ்ச அப்புறம் இந்த குரூப்பில் சில மகாபாரத கதைகள் பாகவத கதைகள்லாம் சொல்லலான் இருக்கேன். அது சொல்லும்போது அது வரும். அதனால அது வேண்டாம், இப்போ வேண்டாம். அது கௌஸ்துபன்றது கௌஸ்துப மணி. கௌஸ்துப மணி மாரில் மகாவிஷ்ணு அணிஞ்சுட்டு இருக்கிற கௌஸ்துப மணி தான் மாரில் போட்டுருக்க மணி. அதுக்கு பேர் தான் கௌஸ்துப மணி. அதான் சோபிக சகார வச்ச ஸ்தல சோபி கௌஸ்துபம். அதுதான். அடுத்தது வந்து நமாமி விஷ்ணும் சிரசா சதுர்புஜம். நமாமி விஷ்ணும் சிரசா சதுர்புஜம். இதை நம்ம கொஞ்சம் மாற்றிக்கணும். சிரசா சதுர்புஜம் விஷ்ணும் நமாமி அப்படி எடுத்துக்கணும். சிரசா சதுர்புஜம் விஷ்ணும் நமாமி. சிரசா சதுர்புஜம் தலைக்கு கீழே. சிரஸ்ன்றது வந்து தலை. சிரஸ் அப்படின்னா தலை சான்ஸ்கிரிட்ல. சிரசா சதுர்புஜம் தலைக்கு கீழே. சதுர்புஜம் 4 கைகளை உடையவராம். 4 கைகளை உடைய விஷ்ணும் மகாவிஷ்ணுவை நமாமி பூஜிப்போம் அர்ச்சிப்போம் வணங்குவோம் என்பதாக அர்த்தம். இது இடத்துல இதுல கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா சிறந்த சங்கும் சிறந்த சக்கரமும் தாங்கியவராய், சிறந்த கிரீடமும் சிறந்த குண்டலமும் அணிந்தவராய், சிறந்த மஞ்சள் நிற ஆடையை உடுத்தியவராய், சிறந்த அழகான ஒளியுடைய விரும்பக்கூடிய அழகான ஒளியுடைய கண்களை உடையவராய், சிறந்த மாலையை அணிந்தவராய், ஒளிரும் கௌசுபமணியை அணிந்தவராய், தலைக்கு தலையுடன் தலைக்கு 4 கைகளை உடைய மகாவிஷ்ணுவை 4 கைகளை உடையவராய் விளங்கும் மகாவிஷ்ணுவை வணங்குவோம் அர்ச்சிப்போம் பூஜிப்போம் அப்படிங்கிறதா இதுக்கு அர்த்தம். தேங்க்யூ.